அதாவது தலைவலி வயிற்று வலி மட்டும் இல்லைங்க, காதல் கூட வந்தாதான் தெரியும். அதெல்லாம் வந்து சும்மா பேசினிருக்க அதெல்லாம் செய்யணும். ஒரு காதலன் காதலி கடற்கரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பௌர்ணமி ராத்திரி காதலி வந்து காதலனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த உலகத்தின் மக்கள் தொகை எத்தனை? 200 மில்லியன் அப்படின்றது சரியான பதில். ஆனால் இங்கே அறிவு தர பதில் தேவையில்லை. அவன் சொல்றான், இந்த உலகத்தின் மக்கள் தொகை உன்னையும் என்னையும் சேர்த்து 2 பேர். அவ அடுத்தது கேட்கிறா, இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள்? உன் புன்னகை, உன் வெட்கம், என் மௌனம், மொத்தம் 3 மொழிகள். காதல் என்பது எதுவரை? நீயும் நானும் நடக்கும் வரை. இதெல்லாம் புலவருக்கு வழங்காதியா? அதுக்கெல்லாம் ஒரு வயது வேணாம். இந்த பூமி எப்போது அழியும்? நீ சிந்துகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் இந்த மண்ணில் விழுகின்ற போது இந்த பூமி அழியும். அவ அப்படியே கட்டி அடிச்சு அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் எடுக்கிறாள். அந்த முத்தத்துக்குன்னு ஒரு மின்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அவன் உடம்புல இறங்குது. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், எவன்டா சொன்னது கரண்ட்டை கண்டுபிடிச்சது எடிசன்? அவ பதிலுக்கு சொல்றான், உலக நாடுகளை எல்லாம் கண்டுபிடித்தானே வாஸ்கோட காமா, அதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பா? நீ என் உலகம்னு நான் இப்ப கண்டுபிடிச்சேனே, இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி வசனம் பேசி காதல் செஞ்சாதான் காதல். இப்படி ஒரு வசனம் பேசாத ஒரு காதல் காதலும் இல்லை, இப்படி ஒரு காதல் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையும் இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது பிரயோஜனமே இல்லை. புலவரையா ஊமையா இருந்தா முடியாது. இது வரைக்கும் உலக இலக்கியத்தை காதலை எப்படியெல்லாம் கவிஞர்கள் பார்க்கலையோ அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்த்தாரு இவர். கிட்டத்தட்ட ஒரு போதைப் பொருள் மாதிரி சொன்னார் காதலை. ஒரு சிகரெட்டு, ஒரு பான் பராக், இந்த மாதிரி சொல்லிட்டாரு காதலை. என்ன காதல் என்ன போதைப் பொருளா? எங்களெல்லாம் பார்த்து நான் கஞ்சா கட்டுற மாதிரி தெரியுது. அப்ப அவரை பார்த்தா அப்படி தெரியுதா? என்னங்க நீங்க பேசுறது?